நெல்லையில் ஓய்வு பெற்ற காவல் அதிகாரி ஜாகிர் ஹுசேன் கொலை செய்யப்பட்ட சம்பவத்திற்கு எடப்பாடி பழனிசாமி கடும் கண்டனத்தை தெரிவித்திருக்கிறார். அண்மை செய்தியாக பார்த்துக் கொண்டு வருகிறோம். இதுகுறித்த முழு விவரங்களை வழங்க செய்தியாளர் சிவகுமார் நம்மோடு இணைப்பில் காத்திருக்கிறார். சிவகுமார், வணக்கம். விவரங்கள். அதாவது இன்னைக்கு காலையில திருநெல்வேலியை சார்ந்த முன்னாள் ஓய்வு பெற்ற காவல் அதிகாரி ஜாகிர் ஹுசேன் அப்படிங்கிறவர் மர்ம நபர்களாக வெட்டி படுகொலை செய்யப்பட்டாரு. இது தமிழகம் முழுவதும் ஒரு பெரிய சச்சரவு, இது ஒரு சலசலப்பை ஏற்படுத்துற நிலையில இதனை கண்டித்து முன்னாள் முதல்வர் எடப்பாடி பழனிசாமி தனது ட்விட்டர் பக்கத்துல ஒரு வெளியிட்டிருக்கிறார். அதுல என்ன குறிப்பிட்டிருக்கிறாங்கன்னா, திருநெல்வேலியில் அதிகாலை தொழுகை முடித்து வந்த காவல்துறை அதிகாரி ஜாகிர் ஹுசேன் மர்ம நபர்களால் வெட்டி படுகொலை செய்யப்பட்டுள்ளதாக கூறப்படும் செய்தி அதிர்ச்சி அளிக்கிறதுன்னு குறிப்பிட்டிருக்கிறாருங்க. அதேபோல் நேற்று சென்னை கோட்டூர்புரத்தில் ரவுடிகளுக்கு இடையேயான தகராறில் இரட்டை கொலைகள் நடந்துள்ளதாக செய்திகள் வருகின்றனாலும் ஸ்டாலின் மாடல் திமுக ஆட்சியில் சட்டம் ஒழுங்கின் அவல நிலை குறித்து விளக்க வேண்டிய அவசியம் இல்லைன்னு குறிப்பிட்டிருக்கிற அவரு, ஊடகங்களை மைக்கை நீட்டினாலே மக்கள் உரிய மரியாதையுடன் அதை சொல்வார்கள் குறிப்பிட்டிருக்கிறாங்க. ரமலான் மாதத்தில் அதிகாலை தொழுகை முடித்து ஒரு ஓய்வு பெற்ற காவல் அதிகாரி, உங்கள் தந்தையின் தனிப்பிரிவு அதிகாரியாக செயல்பட்ட ஒருவர் வீட்டுக்கு பாதுகாப்புடன் செல்ல முடியவில்லைன்னு குறிப்பிட்டிருக்கிறார். தன் உயிருக்கு ஆபத்து இருப்பது குறித்து அவர் ஏற்கனவே ஒரு காணொலியை வெளியிட்டும் இருந்திருக்கிறார். இதற்கெல்லாம் என்னதான் பதில் வைத்திருக்கிறீர்கள் முதல்வர் அவர்களேன்னு குறிப்பிட்டதோடு இல்லாம, வழக்கம்போல் உங்கள் அமைச்சர்களை விட்டு தனிப்பட்ட பிரச்சனை தானே என கடந்து விட பார்ப்பீர்கள், அவ்வளவுதானேன்னு குறிப்பிட்டிருக்கிறாங்க. அதே மாதிரி இந்த பதிலை சொல்ல திமுக அரசுக்கு ஒன்று போல் இல்லையா அப்படின்னு சொல்லி தெரிவிச்சுக்கிறதோடு இல்லாம, அவரது வழிக்கு வருகிறேன், தனிப்பட்ட பிரச்சனை என்றாலும் கொலை செய்வதற்கான துணிச்சல் எங்கிருந்து வருகிறதுன்னு குறிப்பிட்டிருக்கிறார். உங்கள் ஆட்சியின் சட்டம் மீதான அச்சம் துளி கூட இல்லாமல் போனதால் தான் இதனை நீங்கள் இப்படி மறுப்பீர்கள் குறிப்பிட்டிருக்கிறாரு. கோட்டூர்புரத்தில் ரவுடிகளுக்கு இடையேயான தகராறில் நாங்கள் என்ன செய்ய முடியும் என்று நீங்கள் நிச்சயம் கேட்கக்கூடும்னு தெரிவிச்சிருக்கிறார். அவரு பொறுப்பற்ற முறையில் பதில் அளிப்பதை மட்டும்தானே உங்கள் அரசு செய்து வருகிறதுன்னு, ஆனால் அந்த கேள்வியை கேட்பதற்கு முன் தமிழ்நாட்டில் தலை தூக்கி இருக்கும் ரவுடிசத்தை தடுக்க தவறியதற்கு யார் பொறுப்பு என மக்கள் கேட்பார்கள் என்பதை நினைவில் கொள்ளுங்கள் தெரிவித்திருக்கிறாரு. ஜாகிர் ஹுசேன் கொலையில் தொடர்புடைய அனைவர் மீதும் கடுமையான சட்ட நடவடிக்கை எடுக்க வேண்டும்னு, தன் நேரடி கட்டுப்பாட்டில் உள்ள சட்டம் ஒழுங்கு இருப்பதாக போட்டோஷூட் வாசனம் பேசி நினைவில் கொண்டு அதை இரும்பு கரத்தினை துருணிக்கு இனியேனும் செயல்படுத்தணும்னு சொல்லி முதல்வருக்கு வலியுறுத்துற அப்படிங்கிற மாதிரி ட்விட்டர் பக்கத்தில் வெளியிட்டிருக்கிறாங்க. நவீனா, விவரங்களுக்கு நன்றி சிவகுமார்.